நண்பர்களே வணக்கம். என்னடா ஃபுட்பால் முடிச்சு போனோன்னா ஆளை காணாமன்னு பார்த்துருக்கலாம். வந்துட்டேன். இப்போ எதுக்குடா வந்திருக்குன்னு கேட்கலாம். நைட்டு ஒரு படம் பார்த்தேன் நண்பர்களே. பிச்சுட்டாங்க. அது என்ன படம்? டிசி. ஐயோ, இது சத்தியமாக ப்ரமோஷன்லாம் கிடையாது. எனக்கு ₹1 சன் பிக்சர்ஸோ லோகேஷ் நாவோ தரல. படம் பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி ஒரு அரை போதில் ஒரு மாதிரி லைக் ஆகி போய் தர்றேன். ஐயோ, படம் சூப்பர் படம். இந்த கூலி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம லோகேஷ் நாக்கு சரியான ட்ரோல்ஸ் சும்மா போட்டு கோகேஷ் கனகராஜன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி படத்துல ஒரு ஷாட் வரும். துப்பாக்கி தூக்கி வைப்பாப்புல மேல வச்சுட்டு, அவ தேவையா இல்லடா சந்திராடா அப்படிம்பாப்புல. அதே மாதிரி நான் கோகேஷ் கனகராஜ் இல்லடா லோகேஷ் கனகராஜ் டாண்டாப்புல பிச்சுட்டாப்புல. ஆக்டிங்கா இருக்கட்டும், மாசு, ஐயோ சரியானமா இருக்கு. நான் சொன்னாலும் முடியாது, படத்தை பார்த்தா தான் புரியும். சந்திரா, எனக்கு எனக்கு தெரிஞ்சு எங்க எல்கேஜி சந்திரான்னு ஒரு மிஸ் இருந்துச்சு. அந்த மிஸ்ஸை தவிர சந்திரான்னு பேர் வச்சாவே சூப்பரா இருப்பாங்க போல. வடச்சனை சந்திராவா இருக்கட்டும், இந்த சந்திராவா இருக்கட்டும், பார்வதியா இருக்கட்டும், மௌனராகங்கள் சூப்பராக இருந்தாங்க. கண்டிப்பாக படம் பார்த்தா நான் ஏன்டா வேணும் நான் குடிச்சிட்டு விளாட்றான்னு நினைக்கிறேன். படம் பார்த்தா புரியும். இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னா, எப்போவுமே ஒரு படம் எடுத்துட்டு இது மியூசிக் போர்டு தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த படத்துக்கு நம்ம ஆளு நம்ம GOAT கோட் ஆளு மியூசிக்கை போட்டுட்டு இந்த இதுக்கு படம் எடுத்துக்கின்னு கொடுத்துருக்காப்புல. விளையாண்டாப்புல பிஜிஎம்லாம் நமஸ்தே மண்டையில் ஓடுது, வாயை வரமாட்டேங்குது. நான் பாடினா நல்லா இருக்குது, அதனால தான் படம் சூப்பராக இருக்குது. சீரியஸாக ப்ரொமோஷன் காலம் சொல்ல ஒவ்வொரு கேஸ்டிங் பிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் வரும், அப்படி குஞ்சிலால், சாரி ஜுனிலால், சரியான கேரக்டர், சரியான பொண்ணு. அந்த கேரக்டரை பார்த்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அதே மாதிரி ஜுனிலால் ஒருத்தர் இருக்கேன். அவனை டேக் பண்ணலான்னு பார்த்தேன், கோச்சிக்கு மூஞ்சி தூக்கிக்குவேன், அதனால டேக் பண்ணல. உண்மையாகவே படம் இல்லை. நான் ஒரு டிசி நினைச்சு நம்ம மார்வலுக்கு ஆப்போசிட் ஆகணும் டிசி அது மாதிரி போட்டு உழப்ப போகிறாங்க நினைச்சேன். படம் சூப்பராக இருக்குது. ப்ரொமோஷன்லாம் கிடையாது. எதுக்காக அந்த வீடியோ முக்கியமாக படம் வருதுன்னா, படம் பார்த்துட்டு வெளியில் வரேன். வந்தோம் எல்லாரும் கேமரா தூக்கிட்டு வந்து, லோகேஷ் ப்ரோ நீங்களா படம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு வரிசையாக நிற்கிறாங்க. நான் சொன்னேன், லோகேஷ் ப்ரோலாம் கிடையாது, அவர் வேற நான் வேற அப்படின்ட்டேன். அதனால நான் வந்து ஹரிராஜன் தப்பாக யாரும் எடுத்துக்கணும் ரோட்டில் பார்த்தாலும் கேட்க வேணாம். படம் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக பாருங்க. நான் அப்புறம் ஓடிடி வந்ததுக்கப்புறம் அதில் போய் பார்த்துட்டு அவங்க தியேட்டருக்கு போய் எடுத்துக்காங்க. நீ தியேட்டரில் போய் படம் பாரு. தியேட்டரில் பார்க்காம ஓடிடியில் பார்த்துட்டு அப்புறம் ஓடிடியில் பார்த்து எனக்கு படம் ஒர்க் அவுட் ஆனால் ஒர்க் அவுட் ஆகாது. தியேட்டரில் போய் பாரு, சூப்பராக இருக்குது. ஓரியா வெளில வரப்ப கையில் கத்தியை கொடுத்தா நீனே 10 வரை வெட்டுவேன். அப்படி தான் வர. படம் சூப்பராக இருக்குது. சொல்கிறது சொல்ல அவ்வளோ செம்மையாக இருக்குது.